ஏ முட்டை முக்கா, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதை சொல்ல பாரியா? சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு ஊர்ல நிறுத்தே. என்ன எல்லாரும் கதை சொல்லக்கு மேல ஒரு ஊர்ல இருந்தே ஆரம்பிக்கிறீங்க? டேய், அப்பதானே ஒரு ஃபீல் வரும். சரி சொல்லு. சரி, ஒரு ஊர்ல ஒரு காக்கா ரொம்ப பசியோட பறந்து போயிட்டே இருந்துச்சான். எங்க தேடி பார்த்தோம் அதுக்கு சாப்பாடே கிடைக்கலையாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் ஒரு சோளக்காட்டை பார்த்துருச்சு. அங்க வந்து அதுக்கு நிறைய சாப்பாடு கிடக்கு. அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா போன வேகத்துல பிரேக் அடிச்சிருச்சான். ஏன்னா அங்க ஒரு சோளக்காட்டு பொம்மை நிக்கிறத பார்த்துருச்சு. காக்கா என்ன நினைச்சிச்சு தெரியுமா? ஐயோ, ஒரு மனுஷன் நிக்கிறான், இப்ப போய் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளை துரத்தி விட்டுருவான், இல்லைன்னா கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த காக்கா என்ன பண்ணிச்சு, இவன் போனதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா சாப்பிட்டு போலான்னு யோசிச்சிச்சு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சிச்சு. காலையில வந்த காக்கா மதியானம் ஆனிச்சு, சாயந்தரம் ஆனிச்சு, நைட்டும் ஆயிருச்சு. அந்த மனுஷன் போற மாதிரியே தெரியல. காக்கா ஃபீல் பண்ணிட்டே, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாது, அதனால நம்ம வந்து போயிட்டு நாளைக்கு காலையில வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பறந்து போய் அது வீட்டுல தூங்கிருச்சு பசியோட. மறுநாள் காலையில நம்ம சாப்பிட போறோம்னு சந்தோஷத்துல காலையில கிளம்பி அதே சோளக்காட்டுக்கு போனிச்சான். அங்க போய் பார்த்தா அதுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, நேத்து பார்த்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் ஆடாம அசையாம அப்படியே நிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி எப்படியா இருந்தாலும் சாப்பிடாம இருந்தாலும் நம்ம செத்து போயிடுவோம், மனுஷன் என்ன அடிச்சாலும் நானும் செத்து போயிடுவேன், சரி எப்படியா இருந்தாலும் சாவறது உறுதி ஆகி போச்சு, அதனால போவோம்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்திச்சான். கிட்ட போய் பார்த்தோன்னு தான் ஆச்சரியப்பட்டுச்சான். அடச்சே, இது வெறும் பொம்மை பாரு, ஒரு நாள் இதை பார்த்து நான் என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி பசியோடையே தூங்கிட்டேன், இதை நான் நேத்தே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சோளக்காட்டுல நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா பறந்து போயிருச்சான். இந்த கதையை கேட்டு உனக்கு என்ன புரியுது சொல்லு? என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த காக்காக்கு பசி எடுத்திருக்கு, சாப்பிட்டு போயிருச்சு. எப்ப பருத்திங்கிறதுலயே இரு. அது இல்லடா, ஒரு விஷயத்த நம்ம தூரத்துல பார்த்துட்டு பயந்துட்டே இருப்போம், ஆனா அந்த விஷயத்துக்கிட்ட போனோன்னு ஒண்ணுமே இருக்காது. அதுதான் எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா நம்ம இலக்க நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த கதையில சொல்ல வரோம். ஓ, இதுல இப்படி ஒரு மெசேஜ் இருக்கா? ஆனா இந்த கதையை ஒரு பேய் கதை சொல்ற மாதிரியே சொன்ன பாத்தியா? அப்பதானே இன்ட்ரெஸ்டா கேட்பேன். கரெக்ட் தானே? வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.